மதனி படித்தோம். அடுத்தது அஸ்பாபு நுசூல், சபபு நுசூல், அல் குர்ஆன் வசனம் இறக்கி அருளப்பட்டமைக்கான பின்னணி காரணங்கள் என்று சொல்லி படித்தோம். இது இரண்டாவது. அடுத்து மூன்றாவது, நாங்க போன கிளாஸ்ல இந்த தலைப்பு ஆரம்பிச்சு சில விஷயங்கள் படித்தோம். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு இந்த தலைப்புக்குள்ள, அதாவது நாசிக் மன்சூக். ரைட். அப்போ போன கிளாஸ்ல நாங்க நாசிக் மன்சூக் என்ற என்ன, ரைட், அடுத்து நாசிக் மன்சூக் சம்பந்தமான பல விளக்கங்கள், நாசிக் மன்சூக்குடைய வகைகள் படித்தோம். அடுத்து நாங்கள் இன்றைய படிக்க வேண்டிய பாடம் நாசிக் மன்சூக், அல் குர்ஆன்ல காணப்படக்கூடிய நாசிக் மன்சூக்குடைய வகைகள். ரைட். இப்போ போன கிளாஸ்ல படிச்சத ஒரு தடவை மீட்டல் ஒன்று செஞ்சதுக்கு பின்னால் நாங்கள் புது பாடத்துல போவோம். ரைட். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உலூமுல் குர்ஆன், அல் குர்ஆனிய கலைகள்ல பிரதானமான ஒன்றுதான் நாசிக் மன்சூக். போன கிளாஸ்ல படிச்சத மீட்டலுக்காக திரும்புறதுன்னு சொல்றோம். இந்த நாசிக் என்ற சொல், இந்த மன்சூக் என்ற சொல் ஒரு அரபு சொல். இதுக்கு ஒரு அரபு மூல சொல் இருக்கு. ரைட். நசக் என்ற சொல்லிருந்து தோன்றியதுதான் நாசிக் மன்சூக். நசக் என்றா நீக்குதல், மாற்றுதல், பிரதி பண்ணுதல். இதைத்தான் சொல்ற நசக் என்று சொல்லி. நசக் என்றா மொழிக்கருத்து, நீக்கிறது, ஒரு விஷயத்தை இல்லாம ஆக்குறது, நீக்கி. அடுத்து மாற்றுதல், அதாவது ஒன்று இல்லாம ஆக்கி அதுக்கு பயிலா வேற ஒன்றை கொண்டு வர மாற்று. அடுத்து பிரதி பண்ணுதல், இதுக்கு நசக்னு சொல்ற அரபுல. அந்த அடிப்படையில நாசிக் மன்சூக் இதனுடைய வரைவிலக்கணம் இஸ்லாமிய பரிபாஷையில் நாம் கொடுப்போம். முன்னர் வந்த ஆதாரபூர்வமான ஷரியத் சட்டம் ஒன்று பின் வந்த ஆதாரபூர்வமான ஷரியா சட்டம் ஒன்றினால் மாற்றப்படுறது. அதாவது ஒரு சட்டம் எங்க இருந்து வரும்? அல் குர்ஆன்ல சுன்னாவுல இருந்து வரும். அப்ப அல் குர்ஆன் சுன்னா வழியாக வந்த ஒரு சட்டத்தை திரும்ப அது அப்டேட் ஆகி புதுசா இன்னொரு குர்ஆன் வசனம் அல்லது ஹதீஸ் வந்து அதை மாத்திரு ஏற்கனவே இருந்த சட்டத்தை. போன கிளாஸ்ல மிகவும் தெளிவாக பார்த்தோம். எனவே மாற்றப்பட்டதுக்கு நாங்க மன்சூக் என்று சொல்லுவோம். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கபறுகளை சியாரத் செய்வதை தடுத்திருந்தேன். இப்போது நீங்கள் அதை சியாரத் செய்யுங்கள் என்று சொன்னாங்க. அவ்வாறு முந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருந்தாங்க. பிறகு சொல்றாங்க, இல்ல நீங்க அதை ஜியாரத் செய்யுங்க, அது மரணத்துடைய யாபகத்தை ஏற்படுத்தி பல்வேறு நலவுகள் இருக்கு. ஜியாரத்துன்னு என்ன? கபறுகளை போய் சந்திக்கிறது, ரைட், மரணத்தை யாபகப்படுத்திக் கொள்வது. அது முற்காலத்து தடுக்கப்பட்டிருந்த ஹதீஸ். அந்த அதே ஹதீஸால அது திரும்பி புதிய சட்டம் ஒன்று வருது, தடுக்கப்பட்ட ஒன்று திரும்பி ஆகமாக்கப்படுது. ஆரம்ப காலத்திலே கிபிலாவாக இருந்தது என்ன? பைத்துல் முகத்தஸ். அது பின்னால வந்த ஒரு குர்ஆன் வசனத்தால மாற்றப்பட்டு காபத்துல்லா கிபிலாவாக ஆக்கப்படுது. அவ்வாறு சட்டம் மாற்றப்படுது. எனவே முன்னர் வந்த ஆதாரபூர்வமான ஷரியா சட்டம் ஒன்றை பின் வந்த ஆதாரபூர்வமான ஷரியா சட்டம் ஒன்றால மாற்றுதுதான் நாங்க சொல்லுவோம் நாசிக் மன்சூக்னு சொல்லி. எனவே புதுசா வந்த சட்டம் நாசிக், பழைய சட்டம் மன்சூக். அப்டேட் ஆகி வந்த சட்டம் நாசிக், ஓல்டு, பழசி மன்சூக். அப்ப நாசிகண்டா மாறிய சட்டம், மன்சூகண்டா மாற்றப்பட்ட பழைய சட்டம் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். எனவே நாசிக் மன்சூக்ன்றது குர்ஆன்ல இருக்கின்றதுக்கான ஆதாரங்கள் நாங்க படிச்சோம். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, யாதொரு ஆயத்தை மாற்றிவிட்டால் அல்லது அதை மறக்கடித்து விட்டால் அதற்கு ஒப்பானவை அல்லது அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இல்லாமலாக்கினா அல்லது அதில் வைக்கிற சட்டத்தை இல்லாமலாக்கினா பதிலா இன்னொன்றை கொண்டு வருவான். எனவே இங்க என்ன நடக்குது? ஒன்று இல்லாமலாகி புதுசா ஒன்று வருகிறது, அப்டேட் ஆகுது. நாசிக் மன்சூக், குர்ஆன்ல நாசிக் மன்சூக் இருக்கு. இதுல இருந்து எங்களுக்கு விளங்குது. நாம் ஒரு ஆயத்தை மற்றொரு ஆயத்தை கொண்டு மாற்றினால், அவ்வாறு ஒரு ஆயத்தை மற்றொரு ஆயத்தை கொண்டு மாற்றினால் அதற்கு ஈடாக எதனை அருள வேண்டும் என்று அல்லாஹ் நன்கு அறிவான். அப்ப இங்க நாசிக் மன்சூக், பழைய சட்டம் உண்டு, பழைய குர்ஆன் வசனம் உண்டு, புது குர்ஆன் வசனத்தால மாற்றப்படுது, சட்டம் மாறுது. எனவே நாசிக் மன்சூக் என்று குர்ஆன்ல இருக்கின்றதுக்கான ஆதாரம் தான் அது. ஒரு குர்ஆன் வசனத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளும்.
அடுத்து நாசிக் மன்சூக் எப்படி இனம் காண்று? இது நாசிக், இது மன்சூக், இதான் பழைய சட்டம், இதான் புதிய சட்டம், இப்படிதான் காண்று ஹதீஸ்களின் வாயிலாக. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவரோட தோழர்களோ அது பற்றி விளக்கம் அளிச்சிருப்பாங்க. அடுத்து குறித்த சட்டம் அல்லது வசனம் நாசிக் அல்லது மன்சூகனை இஸ்லாமிய அறிஞர்கள் ஏகோபித்து கூறுற, அதை ஆய்வு செஞ்சு ஏகோபித்த கருத்தை முன்வைக்கிற, இதான் நாசிக், இதான் மன்சூக், இதான் புதுசு, இது பழசு, அந்த சட்டத்தை அந்த குர்ஆன் வசனத்தை ஆய்வு செஞ்சு முன்வைப்பாங்க. ரைட். அடுத்தது வரலாற்றொலியில் காலத்தால் முந்தியது பிந்தியது என்று சொல்லி ஆய்வு செஞ்சு அதுல நாசிகது மன்சூகது என்று சொல்லி முடிவு செய்யுது. எல்லாம் போன கிளாஸ்ல படிச்சோம். யாஃபோமிக்கான படிச்சது. ரைட். அடுத்து நாங்க படிச்சோம் போன கிளாஸ்ல நஸ்ஹுடைய வகைகள். நஸ்ஹுடைய வகைகள் படிச்சோம். 2023 கேள்வி வந்து இருந்துச்சு. அந்த கேள்வி உங்களுக்கு எப்படி செய்யணும் என்று சொல்லி எல்லாம் சொன்னேன். அப்ப செஞ்சவங்க அனுப்பிங்க, நான் அதுக்கு ரிப்ளையும் பண்ணினேன். ரைட். அப்ப நஸ்ஹுடைய வகை ஒன்றிற்கு அல் குர்ஆன் வசனத்தால அல் குர்ஆன் வசனம் நஸ்ஹ் செய்யப்படுறது, மாற்றப்படுறது. சூரத்துல் பக்ராவுடைய 240 வசனம், ஒரு கணவன் ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்தா அவ இதா காலம் 1 வருஷம் என்று சொல்லுது. 1 வருஷம் அவ இதா இருக்கணும் என்று சொல்லுது. ஆனா நாங்க 1 வருஷம் இருக்கிறோமா? இல்ல. ஏன் இல்ல? அதுக்கு பிறகு வேறொரு குர்ஆன் வசனம் வந்து அந்த சட்டம் மாறிட்டு. அதாவது சூரத்துல் பக்ராவுடைய 234 வசனம் வந்து 4 மாசம் 10 நாள் தான் இதா இருக்கணும் என்று சொல்லிச்சு. எனவே சட்டம் அப்டேட் ஆயிட்டு, அது மன்சூக் ஆகிட்டு. 1 வருஷம் என்றது மன்சூக் ஆயிட்டு. இது நாசிக், புதிய சட்டம். அப்ப அல் குர்ஆன் வசனம் அல் குர்ஆன் வசனத்தாலேயே மாற்றப்படுது. பாருங்க, சூரத் பக்ராவுடைய 240 வசனத்துல சட்டத்தை 234 வசனம் மாற்றுது. அப்ப அது ஆரம்பத்தில் அருளப்பட்ட அது ஒரு குர்ஆன் வசனம், இது பிறகு அருளப்பட்ட ஒரு குர்ஆன் வசனம். சட்டங்கள் மாற்றப்படுது. அடுத்து குர்ஆன் சட்டம் வந்து சுன்னாவால மாற்றப்படுது. அப்ப அதுல பிரச்சனை, அதுல கருத்து வேறுபாடு இமாம்களுக்கு மத்தியில். அது எப்படி குர்ஆன் சுன்னாவை மாற்றலாம்? குர்ஆன் தான் எல்லாத்தையும் விட உயர்ந்தது. எப்படி இருந்தாலும் சுன்னா அதுக்கு அடுத்த தரத்திலாம் இருக்க போகுது. எனவே சுன்னாவுக்கு குர்ஆன் எல்லாம் மாத்தேலாது அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் அப்படி இல்லை, இரண்டும் வஹீதான், ரெண்டும் வஹீதான், அல்லாஹ்விடத்திலிருந்து வெளிப்படக்கூடியதான். ஒன்று டிரெக்டா வருது, இன்னொன்று நபி மூலமாக வருது. எனவே மாற்றலாம் என்று சொல்லி அதுக்கு பல்வேறு நியாயங்கள் பேசப்படுது. அடுத்து மூன்றாவது சுன்னா சட்டம் ஒன்று குர்ஆன் மாத்துது. சுன்னா சட்டத்தை குர்ஆன் மாத்துது. அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுனாங்க. இது சுன்னாவின் அடிப்படையில். இதுல குர்ஆன் வசனம் இல்லை. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தொழுங்கன்னு சொல்லி குர்ஆன் வசனம் இல்லை. சுன்னாவின் அடிப்படையில் தொழுது. ரைட். ஆனா பிறகு குர்ஆன் வசனம் ஒன்று வருது, நீங்க மஸ்ஜிதுல் அக்ஸா விட்டு திரும்பி மஸ்ஜிதுல் ஹரமை கிப்லாவாக ஆக்கி கொள்ளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது கொண்டிருக்கும் போதே மஸ்ஜிதுல் ஹரமின் பக்கம் திரும்பினா, காபத்துல்லாவின் பக்கம். அப்ப பாருங்க, சுன்னாட சட்டத்தை அல் குர்ஆன் மாற்றுது. அப்ப நாசிக் மன்சூக். அப்ப இதுல நாசிக் எது மன்சூக் எது? நாசிக் எது மன்சூக் எது? மஸ்ஜிதுல் அக்ஸாவா? மஸ்ஜிதுல் அக்ஸா நாசிக் மன்சூக்? மன்சூக். மன்சூக் பலஸ். மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து மஸ்ஜிதுல் ஹரம் மன்சூக். நாசிக். 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 ஹரம் நாசிக், புதிய மஸ்ஜிதுல் சட்டம். ஹரம் வந்து நாசிக். ரைட். அதே போல அடுத்த பாருங்க, 4வது நாங்க படிச்சோம் சுன்னாட சட்டத்தை சுன்னாவே மாத்துறது. நான் ஆரம்பத்தில் புதைகுழிகளை தரிசிப்பதை உங்களுக்கு தடை செய்திருந்தேன், இப்போது நீங்கள் அதனை தரிசிக்கலாம். அப்ப ஹதீஸாலே ஹதீஸ் என்ன செய்யுது? ஹதீஸுடைய சட்டம் இல்லாமலாக்கப்படுது. அதான் சுன்னா சட்டம் வந்து சுன்னாவால மாற்றப்படுறது. அப்ப இதெல்லாம் பொதுவாக நாசிக் மன்சூக்குடைய வகைகள் என்று சொல்லுவோம். சுருக்கமா சொல்லணும்னா நஸ்ஹுடைய வகைகள், நஸ்ஹின் வகைகள் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். ரைட். இதெல்லாம் 2023 உங்களுக்கு கேள்வி வந்திருக்கு. அதெல்லாம் போன கிளாஸ்ல படிச்சாச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, மிக விரிவாக பார்த்தோம். ரைட். இப்ப நாங்க இந்த தலைப்புக்கு கீழே இந்த பாடத்துல படிக்கிற 5வது தலைப்பு, இந்த நாசிக் மன்சூக் என்ற பாடத்துல படிக்கிற சிறிய தலைப்புல அல்லது அந்த குறிப்பில் 5வது அல் குர்ஆனில் காணப்படும் நஸ்ஹின் வகைகள். இது அடுத்த ஹெட்லைன். இன்றைக்கு நாங்கள் படிக்க வேண்டிய பாடம் இதுதான். அல் குர்ஆனில் காணப்படக்கூடிய நஸ்ஹின் வகைகள். ஸ்கிரீன்ல கீழே வேணாம்.
ரைட். அப்ப பாருங்க, அல் குர்ஆனில் இப்ப மேல படிச்சதையும் இதையும் குழப்பிக்கொள்ளல. இது அல் குர்ஆன்ல காணப்படக்கூடிய நஸ்குடைய வகைகள், இது பொதுவாக நஸ்குடைய வகைகள். ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கிதானே? போன கிளாஸ்ல படிச்ச எந்த நஸ்குடைய வகைகள் என்று வந்திருக்கிறது அல் குர்ஆன்ல என்று இல்லை, பொதுவாக நஸ்குடைய வகைகள். சரியா? இன்றைக்கு நாங்க படிக்கிற இந்த தலைப்பு அல் குர்ஆனில் காணப்படக்கூடிய நஸ்குடைய வகைகள். ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கிதானே? ரைட். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அல் குர்ஆன்ல காணப்படக்கூடிய நஸ்க வந்து நாசிக் மன்சூக ஒரு வகைப்படுத்தல்களை கொண்டு வராங்க. எப்படி என்றா இதை பார்த்தா உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெளிவாக விளங்கும். பாருங்க, முதலாவது இதை விளங்குறதுக்கு முன்னால நான் சொல்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இதை பத்தி வகைகளை நீங்க யோசிக்க வேணாம், நான் சொல்ற விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. திலாவத் என்ற ஒரு வசனம், ஒரு வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுது. அடுத்து ஹுக்கும். ஹுக்கும் என்றா எல்லாருக்கும் தெரியும். ஹுக்கும் என்ற எதுக்கு சொல்றேன்? ஹுக்கும் என்ற என்ன? சட்டம். அப்ப ஹுக்கும் என்ற எல்லாருக்கும் சட்டம் என்று சொல்லி, அதே போல திலாவத் என்றாலும் திலாவத் என்றாலும் சிலருக்கு தெரிஞ்சுங்க. சொல்லுங்க, திலாவத் என்ற என்ன? ஓதுறது. ஓதுறதுக்கு தான் திலாவத் சொல்றேன். திலாவத்துல் குர்ஆன் என்ற குர்ஆனை ஓதுறது. இப்ப நாங்க அடிக்கடி பேசும்போது சொல்லுவோம், அல் குர்ஆன் திலாவத் செய்யணும். அடிக்கடி குர்ஆன் திலாவத் செய்யணும் என்ற என்ன? குர்ஆன் ஓதணும். ஓதணும் வேண்டா, நாங்க குர்ஆன் வசனம் இருக்கும், அதை நாங்க ஓதுவோம். திலாவத்தில் இருக்கும். திலாவத் ஓதுறதுக்கு அது இருக்கு. ஹுக்கும் என்றா சட்டமாக அது இருக்கு. அப்ப இதுல ஒன்றும் இல்லை பெருசா. திலாவத் என்றா நீங்க தேவைண்டா போட்டுக்கணும், டேஸ் பண்ணி ஓதுதல், குர்ஆனை ஓதுதல். ஹுக்கும் என்றா சட்டம். திலாவத் என்றா ஓதுதல், ஹுக்கும் என்றா சட்டம். இப்ப நீங்க பயானுகள் எல்லாம் கேட்கும்போது நீங்க கேட்டிருப்பீங்க, அடிக்கடி குர்ஆன் திலாவத் செய்யணும், குர்ஆனை நாங்க ஒவ்வொரு நாளும் குர்ஆன் திலாவத்தோட நாங்க தொடர்போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பயானுகள்ல பேசுவோம். அப்படின்னு என்ன கருத்து? குர்ஆன் ஓதணும், ஓதுதான் சொல்ல திலாவத்துன்னு சொல்லி. அப்ப திலாவத்தண்டா ஓதுதல், ஹுக்கும் என்றா சட்டம். ரைட். இப்ப விஷயத்துக்கு வாங்க. அல் குர்ஆனில் காணப்படக்கூடிய நஸ்குடைய வகைகள்ல முதலாவது வகை திலாவத், ஹுக்கும் ரெண்டு மாற்றப்படுறது. அது ஷோர்ட்டா சொல்ல விளங்கிக் கொள்ளுங்க. திலாவத்துண்டா ஓதுறது, ஹுக்குமெண்டா சட்டம். ரெண்டும் மாற்றப்படுறா, ரெண்டுமே இல்லாம இருக்குது. அந்த வசனமும் குர்ஆன்ல இல்ல, அந்த சட்டமும் நடைமுறையில இல்லை. அவ்வாறு திலாவத்தும் இல்லை, ஓதுறதுக்கு அந்த குர்ஆன் வசனமும் இல்லை. ஹுக்குமெண்டா சட்டமும் இல்லை. எல்லாமே நஸ்க் செய்யப்பட்டு போயிடுச்சு. ஆனா சில குர்ஆன் வசனங்கள் எப்படி இருக்கும் என்றா, திலாவத் மாற்றப்படாது, ஓதுறதுக்கு அந்த குர்ஆன் வசனம் இருக்கும் குர்ஆன்ல. இப்ப நம்ம எடுத்து பார்த்தாலும் இருக்கும். அப்ப திலாவத் மாறல, ஆனா ஹுக்கும் மாறி இருக்கும், சட்டம் மாறி இருக்கும். அப்ப நாங்க குர்ஆன்ல அந்த வசனத்தை பார்த்து போட்டு, இப்ப உதாரணத்துக்கு ஒரு வருஷ காலம் இதா இருக்கணும் கணவன் இழந்த பெண் என்ற அந்த குர்ஆன் வசனம் இப்போ குர்ஆன்ல இருக்கு. அவ்வாறு திலாவத் மாற்றப்படாது, அதுல திலாவத் மாற்றப்படல, இப்பவும் குர்ஆன்ல இருக்கு. ஆனா ஹுக்கும் என்ன செஞ்சிக்கு? ஒரு வருஷ காலம் இதா இருக்கிற இப்ப பொறவு வந்த குர்ஆன் வசனத்தால் அந்த சட்டம் என்ன செஞ்சுது? மாற்றப்பட்டுச்சு. பொறவு வந்த குர்ஆன் வசனம் என்ன? 4 மாசம் 10 நாள் 4 மாசம் 10 நாள் என்ற குர்ஆன் வசனம் குர்ஆன்ல இருக்கு. அதுல சட்டம் தான் நம்மளே இருக்கு. அப்ப ஒரு வருஷம் என்றது குர்ஆன்ல என்ன செய்யுது? இருக்கு, ஆனா சட்டம் இல்லை. அதான் திலாவத் மாற்றப்படுறல, அதாவது திலாவத் மாற்றப்படாது, ஆனா ஹுக்கும் என்ன செஞ்சுக்கு? மாறி இருக்கு. ரைட். அடுத்தது இன்னொன்று இருக்கு, திலாவத் மாற்றப்பட்டு ஹுக்கும் மாற்றப்படாது இருத்தல். அப்படி ஒரு குர்ஆன் வசனம் இல்லை,
அந்த விஷயத்தை சொல்ற குர்ஆன் வசனம் இல்லை, முந்தி அருளப்பட்ட அதுக்கு பிறகு நீக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த சட்டம் அமுல்லே இருக்கு. அது என்னன்னு சொல்லி ஒவ்வொன்றாக நான் விளக்கமாக படிக்கும்போது விளங்கும். இப்ப ஒவ்வொன்றாக நீங்க இந்த விஷயத்தை கவனிச்சு கொள்ளும். ரைட், கவனிச்சு கொள்ளுங்க. முதலாவது பாருங்க, திலாவத் ஹுக்கும் இரண்டும் மாற்றப்படுது, ரெண்டுமே மாற்றப்படுறது. அதாவது செவிலித்தாயிடம் 10 தடவைகள் பால் அருந்துவதன் மூலம் அவள் மஹ்ரமி அந்தஸ்தை பெறுகிறாள் என்ற கருத்துடைய வசனம் அல் குர்ஆனில் இருந்தது. இப்படி ஒரு வசனம் உண்டு, அல் குர்ஆன்ல இருந்திருக்கு. இந்த கருத்தை சொல்ற, இந்த விளக்கத்தை சொல்ற வசனம் உண்டு, முந்தி அல் குர்ஆன்ல இருந்திருக்கு. எப்படி? செவிலித்தாய், செவிலித்தாயண்டா ஒரு குழந்தை உண்டு பிறக்குது ஒரு தாய்க்கு. ஒரு குழந்தை உண்டு ஒரு தாய்க்கு கிடைக்குது. அவ ஆரோக்கிய நிலையில இல்லை, அல்லது அவ வஃபாத் ஆகிட்டா, குழந்தையை பெற்றெடுத்த உடனே அவ வஃபாத் ஆகிட்டா, இல்லாட்டி அவளால தாய்ப்பால் கொடுக்க இயலாது, அப்படியான ஒரு நிலையில இருக்கிறா. இவ்வாறான நிலையில அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக, தாய்ப்பால் ஊட்டுவதற்காக ஒரு தாயை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தாய்க்கு சொல்ற செவிலித்தாய் என்று சொல்லி, அந்த தாய்க்கு சொல்ற செவிலித்தாய் என்று சொல்லி. யூனிட் 8 படிச்சவங்க உங்களுக்கு தெரியும், திருமணம் குடும்ப வாழ்க்கையும் என்ற யூனிட்ல மஹ்ரமியத் அஜ்னபியத்துடைய பாடத்துல இந்த விஷயம் நீங்க படிச்சிருப்பீர். இப்ப அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தா, அந்த தாய்க்கு கிடைச்ச குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தா, செவிலித்தாய், அதாவது இவர இந்த ஆண் குழந்தை, உதாரணத்துக்கு பாருங்க, ஏ என்ற ஒரு பெண்மணிக்கு ஒரு குழந்தை கிடைக்குது, ரைட், எக்ஸ் எனக்கூடிய ஒரு குழந்தை. இப்ப இந்த ஏ என்ற பெண்மணி வஃபாத் ஆகிட்டா, இவ உயிரோட இல்லை. இவதான் இப்ப செவிலித்தாய், பி என்ற பெண்மணி. இவர்கிட்ட தான் இவர் என்ன செய்ய போறார்? இப்ப தாய்ப்பால் அருந்த போறார் என்றா, இந்த இடத்துல இஸ்லாமிய சட்டம் என்னண்டா, இந்த எக்ஸ் என்ற இந்த குழந்தை இந்த பி என்ற இந்த தாய்கிட்ட சின்ன புள்ளையா இருக்கும் போது தாய்ப்பால் அருந்தினா இவ மஹ்ரம், அஜ்னபியத்தான பெண்ணுக்குள்ள வரமாட்டா. அதாவது மஹ்ரம் என்ன? திருமணம் முடிக்கிறது ஹராம். இந்த பெண்ணு தாய் மாதிரி வந்துருவார். உமா திருமணம் முடிக்கலாமா? இல்லை. தாத்தா தங்கச்சி கூட பிறந்த இல்லை. அத போல இந்த செவிலித்தாயின் திருமணம் செய்யலாது. அப்ப இதுல பல நிபந்தனைகள், அதுல அந்த விஷயம் தான் நீங்க சொல்லப்படுது. பாருங்க, செவிலித்தாயிடம் 10 தடவைகள் பால் அருந்துவதன் மூலம் அவள் மஹ்ரமி அந்தஸ்தை பெறுகிறாள் என்ற கருத்துடைய வசனம் அல் குர்ஆன். அதாவது இந்த தாய்ப்பால் அருந்தினால்தான் அவ மஹ்ரமி என்ற அந்தஸ்தை பெறுவாள். அதுக்கு அதை விட குறைஞ்சா அவ மஹ்ரமி அந்தஸ்தை பெற மாட்டான். அப்படி என்ற சட்டத்தை சொல்ல ஒரு குர்ஆன் வசனம் அல் குர்ஆன்ல ஏற்கனவே இருந்திருக்கு. பின்னர் செவிலித்தாயிடம் 5 தடவைகள் பால் அருந்துவதன் மூலம் அவள் மஹ்ரமி ஆகுகிறாள் என்ற வசனம் அருளப்பட்டதை தொடர்ந்து முந்தைய வசனமும் சட்டமும் மாற்றப்பட்டது. விளங்குதா? 10 தடவைகள் பால் அருந்தினாதான் இந்த செவிலித்தாய் அந்த குழந்தைக்கு மஹ்ரம் ஆகிறா என்ற ஒரு வசனம் ஒன்று இருந்திருக்கு குர்ஆன்ல. அந்த சட்டத்தை சொல்ற வசனம் ஒன்று இருந்திருக்கு. பிற்காலத்துல 5 தடவைகள் பாலர்ந்த மூலமாக அந்த குழந்தை மஹ்ரமி, அந்த தாய் மஹ்ரமி அந்தஸ்தை பெறா என்று அந்த வசனம் இறங்கினதுக்கு பின்னால இந்த சட்டமும் இல்லாம போய்த்து, வசனமும் இல்லாம போய்த்து. எனவே இங்க திலாவத்தும் இல்ல, ஹுக்குமும் இல்லை. 10 தடவைகள் என்றது மன்சூர் செய்யப்பட்டு, எப்படி மன்சூக் செய்யப்பட்டுட்டு திலாவத் மட்டும் இருக்கா என்று பார்த்தா அதுவும் இல்லை, ஹுக்குமாச்சும் இருக்கா அதுவும் இல்லை, ரெண்டுமே இல்லாம போயிடுச்சு. ஓதுறது குர்ஆன்ல இந்த வசனமும் இப்ப நாங்க காண இல்லாது, அதுல சட்டமும் அமுல்ல இல்லை. விளங்கிட்ட விஷயம்?
Oh, sir. ஓம் சார் Sir. அப்ப திலாவத் 10 செவிலித்தாயிடம் 10 தடவைகள் பால் அருந்துவதன் மூலமாக அவள் மஹ்ரமி ஆகிறாள் என்ற குர்ஆன் வசனம் ஆல்ரெடி குர்ஆன் வசனத்திலே குர்ஆன்ல இருந்துச்சா? ஆரம்ப காலத்துல இருந்துச்சு. இருந்துச்சு. அந்த காலத்துல அந்த சட்டமும் நடைமுறையில் இருந்துச்சு. 5 தடவைகள் என்ற குர்ஆன் வசனம் அருளப்பட்டதுக்கு பின்னால அந்த குர்ஆன் வசனம் நடைமுறையில் இருக்க சட்டம் இல்ல. இல்ல இல்லாம போயிட்டு அதாவது மன்சூக் பழைய சட்டம் ஆயிட்டு. அதே நேரம் சட்டம் மட்டும் இல்லாம போகாம குர்ஆன் வசனம் இருக்கான்னு பார்த்தா அந்த குர்ஆன் வசனம் என்ன செஞ்சுட்டு குர்ஆன் வசனமும் இல்ல. இல்லாம போயிட்டு. ரைட். இதுக்கு தான் சொல்ற திலாவத்தும் இல்லை, வசனம் இல்லை, ஹுக்குமும் ஹுக்கும் இல்ல. அப்படி ஒரு சட்டமும் இல்லை. எனவே திலாவத் ஹுக்கும் ரெண்டுமே மாற்றப்பட்டுச்சு. அல் குர்ஆன்ல காணப்படக்கூடிய நஸ்குடைய வகைகள்ல முதலாவது வகை திலாவத் ஹுக்கும் இரண்டும் மாற்றப்படல். அதுக்குரிய உதாரணம் தான் இது. நல்லா அமைச்சுக்கொள்ளும். ரைட். அடுத்தது திலாவத் மாற்றப்படாது ஹுக்கும் மாற்றப்படல் அப்படின்னு என்ன கருத்து? குர்ஆன் திலாவத் வசனம் இருக்கு. ஆனா குர்ஆன் சட்டம் வசனம் இருக்கு. சட்டம் இல்லாம போயிடும். திலாவத் மாற்றப்படாது. அப்ப திலாவத் மாறல. அப்ப குர்ஆன் வசனம் குர்ஆன்ல இருக்கு. இப்ப நான் குர்ஆனை திறந்து பார்த்தாலும் அந்த வசனம் இருக்கும். ஆனா ஹுக்கும் மட்டும் மாற்றப்படல். அப்ப ஹுக்கும் இல்லை, சட்ட நடைமுறை இல்லை. ஆனா குர்ஆன் வசனமாக அது குர்ஆன்ல இருக்கு. ரைட். அதை என்ன சொல்லி பாருங்க. அப்போ இத்தா அனுஷ்டிப்பது 1 வருடம் என்ற மாற்றப்பட்ட சட்டத்தை கூறும் 2வது அத்தியாயம் 240ஆம் வசனம் இன்றும் அல் குர்ஆனில் உண்டு. நம்ம போன கிளாஸ்லயும் பார்த்தோம். இந்த 1 வருஷ காலம் இத்தா இருக்கணும் என்ற குர்ஆன் வசனம் போன கிளாஸ்ல பார்த்தோம். யாஃபமிகா? அப்ப ஓம் சார் அந்த இத்தா அனுஷ்டிப்பது 1 வருடம் என்ற மாற்றப்பட்ட சட்டத்தை கூறக்கூடிய 2வது அத்தியாயம் 240ஆம் வசனம் இன்றும் அல் குர்ஆனில் உண்டு. ஆனால் அதற்குரிய ஹுக்கும் நடைமுறையில் இல்லை, சட்ட நடைமுறையில் இல்லை. ஏன் நடைமுறையில் இல்லை? 234ஆவது வசனத்தால் அது மாற்றப்பட்டுச்சு. எடுத்து பார்ப்போம் இன்னொரு பிரச்சனை இல்லை. ரைட். பாருங்க, சூரத்துல் பக்ராவுடைய 234ஆவது வசனமா? சூரத்துல் பக்ராவுடைய 234ஆவது வசனம். உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டுவிட்டு இறந்து விட்டால் அம்மனைவியரான அவர்கள் தமக்காக 4 மாதம் 10 நாட்கள் எதிர்பார்த்திருப்பர். இது இப்ப என்ன நடைமுறையில் இருக்கிற குர்ஆன் வசனம். இது நாங்க இப்ப பார்க்கிறோம். சட்டமும் நடைமுறையில் இருக்கு. எனவே ஹுக்குமும் இருக்கு. குர்ஆன் வசனத்தை தான் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். குர்ஆன்ல வசனமும் இருக்கு. எனவே திலாவத்தும் இருக்கு, ஹுக்குமும் இருக்கு. இப்ப அப்படியே மேல போய் அடுத்த வசனத்தை பார்ப்போம். இன்னொரு வசனத்தை இருக்கு பாருங்க. உங்களிலிருந்து 240ஆவது வசனமா? நல்லா பார்த்துக்கணும். சூரத்துல் பக்ராவுடைய 240ஆவது வசனம். உங்களிலிருந்து எவரேனும் மனைவிகளை விட்டுவிட்டு இறப்பெய்தும் நிலையில் இருப்பவர்கள் விட்டு செல்லும் தங்களது மனைவிகளுக்காக 1 ஆண்டு வரை உணவு உடை போன்றவைக்காக செலவுக்கு கொடுத்து வீட்டை விட்டு வெளியேற்றாது இருக்க வாரிசுகளுக்கு மரண சாசனம் கூறவும். அப்ப இவங்களுக்கு உரிய செலவெல்லாம் கொடுத்து 1 வருஷம் வீட்டை விட்டு வெளியேறாம இருக்கிற கருத்து என்ன சொல்ல வருது இந்த குர்ஆன் வசனம்? 1 வருஷம் இத்தாவில் இருக்கணும் என்று சொல்லி.
அப்ப நாசிக் மன்சூஹுடைய விஷயம் சட்டம் தெரியாத ஒருத்தர் இப்ப குர்ஆனை தூக்குறார் ஆய்வு செய்யப்படுறேன்னு சொல்லி இப்ப என்ன சொல்லுவார் அந்த வசனத்தை படிப்பார் இந்த வசனத்தையும் படிச்சு போட்டு குர்ஆன் முன் ஒன்று கொண்டு முரணாக இருக்கு இங்க ஒரு ஆண்டு என்று சொல்லுது அங்க 4 மாசம் 10 நாள் என்று சொல்லுது பிழை என்று சொல்லுவார் அல்லாஹ் பாதுகாக்கும் அப்ப நாசிக் மன்சூஹுடைய அறிவு எவ்வளவு முக்கியம் என்று விளங்குதா ஆம் சார். அப்ப இது மன்சூஹ் இந்த சட்டம் இப்ப நடைமுறையில் இருக்கா ஓராண்டு காலம் என்ற சட்டம் இல்ல இல்ல. இல்ல எனவே ஹுக்கும் நடைமுறையில் இருக்கா இல்ல இல்ல. ஹுக்கும் நடைமுறையில் இல்ல ஹுக்கும் மாற்றப்பட்டு விட்டது திலாவத் குர்ஆன்ல வசனத்தை நீங்க இப்ப பாக்குறீங்க தானே ஓம் ஓம் எனவே திலாவத் இருக்கா ஆம். ரைட் அதான் நீங்க சொல்லி பாப்போம் திலாவத் மாற்றப்படாது திலாவத் அப்படியே இருக்கு ஆனா ஹுக்கும் மாற்றப்பட்டுச்சு ஆம். திலாவத் அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு, மாற்றப்படாது ஹுக்கும் மாற்றப்பட்டுச்சு அதுக்குரிய உதாரணம் தான் நீங்க போட்டீங்க 240வது வசனம் அதுக்கு உதாரணம் திலாவத் இருக்கு ஓதுறதுக்கு குர்ஆன் வசனம் அப்படியே இருக்கு ஓராண்டு காலம் இதா என்ற குர்ஆன் வசனம் அப்படியே இருக்கு ஆனா திலாவத்துக்கு தானே இருக்கு ஹுக்குமுல இல்ல சட்டத்தில் இல்ல சட்டம் எங்க இருக்கு அது 234 வசனத்துல சட்டம் மாறிட்டு இதான் இரண்டாவது வகை அப்ப முதலாவது திலாவத் ஹுக்கும் ரெண்டுமே மாற்றப்பட்டுடும் அதுக்கு 10 தடவையில் பால் அருந்துறது என்ற அந்த சட்டம் மஹ்ரமியாகிற சட்டம் செவிலித்தாய் அடுத்து இரண்டாவது திலாவத் மாறுறதுல ஹுக்கும் மாறுறது இதுக்கு உதாரணம் ஓராண்டு காலம் இதா இருக்கிறது குர்ஆன் வசனம் அடுத்தது மூணாவது விளங்கிட்டானே அது இரண்டாவது வகை ஆம் சார். அடுத்தது மூணாவது பாடம் திலாவத் மாற்றப்பட்டு ஹுக்கும் மாற்றப்படாது இருத்தல் திலாவத் மாற்றப்பட்டு அப்ப குர்ஆன் வசனம் இருக்குமா இருக்காது குர்ஆன் வசனம் இருக்க மாட்டா. இருக்காது ஏன் திலாவத் மாற்றப்பட்டது எனவே அந்த குர்ஆன் வசனம் இல்ல ஹுக்கும் மாற்றப்படா இருத்தல் சட்டம் இருக்குமா அப்ப ஆம் சட்டம் இருக்கு. சட்டம் இருக்கும் திலாவத் ஓதுறது எனவே திலாவத் மாற்றப்பட்டுட்டு எனவே அந்த குர்ஆன் வசனம் இல்லாம போயிட்டு ஹுக்கும் மாற்றப்படல ஹுக்கும் அப்படியே இருக்கு பாருங்க ஆபம் என்னன்னு பார்ப்போம் அதுக்கு உதாரணம் திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் திருமணம் முடித்த ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லெறிந்து கொன்று விடுங்கள் என்ற வசனம் அதன் ஹுக்கும் ஆரம்பத்தில் அமலில் இருந்தன இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இருந்துச்சு குர்ஆன்ல ஆரம்பத்துல ஆனா இப்ப அந்த குர்ஆன் வசனம் இல்லை சட்டம் இருக்கா இல்லையா ஆம் சட்டம் இருக்கு. சட்டம் இருக்கு இப்பவும் இதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் திருமணம் முடித்த ஆண் பெண் ஆராய்ச்சி விபச்சாரம் செஞ்சா அவர்களை கல்லெறிந்து கொள்ளணும் இதான் இஸ்லாமிய சட்டம் எனவே திலாவத் நீக்கப்பட்டது எனவே குர்ஆன்ல வசனம் இல்லை ஆனா ஹுக்கும் அமுலில் உள்ளது ஆம் ஹுக்கும் சார். அமுலில் உள்ளது அப்ப பாருங்க சின்ன ஒரு விஷயம் தான் பெருசா ஒன்றும் இல்லை திலாவத் ஹுக்கும் என்ற ரெண்டு விஷயத்தையும் வச்சுன்னு மாத்தி மாத்தி சொல்றான் முதலாவது வகை திலாவத்தும் இல்ல ஹுக்குமும் இல்லை ஹுக்கும் இல்லை. ரெண்டாவது வகை திலாவத் இருக்கு ஹுக்கும் இல்லை ஹுக்கும் மூணாவது வகை திலாவத் திலாவத் இல்ல ஹுக்கும் இருக்கு ஹுக்கும் இருக்கு. ரைட் அப்ப இவ்வளவுதான் அதிர வகை இதோட முடிச்சு கீழே வர்றது அடுத்த சாப்டர் கீழே வர சாராம்சம் அதாவது இந்த பாடம் நாசிக் மன்சூஹ் எவ்வளவு முக்கியம் என்ற விஷயம் சொல்றான் சரி இப்ப அல் குர்ஆனில் காணப்படக்கூடிய நஸ்குடைய வகைகள் விளங்கிட்டா உங்களுக்கு ஆம் சார். யாருக்காச்சும் விளங்காம இருந்தா கேட்கலாம் ஜூம் கட் ஆகும் திரும்ப ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க 2 நிமிஷத்துல கட் ஆகும் யாருக்காச்சும் இந்த பாடம் விளங்காம இருந்தா கேட்கலாம் குயிக்கா ரைட் இப்ப சொல்லுங்க ஆபம் அல் குர்ஆனில் காணப்படும் நஸ்குடைய வகைகளை குறிப்பிடுக திலாவத்துக்கும் ரெண்டு மாற்றப்படுறே.
மாற்றப்பட்டு ஹுக்கும் மாற்றப்படாது திலாவத் மாற்றப்பட்டு ஹுக்கும் ம் திலாவத் மாற்றப்பட்டு ஹுக்கும் மாற்றப்படாது விட்டது. ம் திலாவத் மாற்றப்படாது ஹுக்கும் மட்டும் மாற்றப்படும். ரைட். இப்ப நான் உதாரணம் கேட்க போறேன். ஓவரால் சொல்லுங்க. திலாவத் மாற்றப்படுற ஹுக்கும் மாற்றப்படலை. உதாரணம் சொல்லுங்க அப்போ. விபச்சாரம் செய்த திருமணம் செய்த இவங்க விபச்சாரம் செய்தா கல்லெடுத்து தெரியும் முடியாது. கல்லெறிந்து கொல்லணும். ரைட். அப்ப அது திலாவத் இல்ல, குர்ஆன் வசனம் இல்ல, ஆனா ஹுக்கும் நடைமுறையில் இருக்கு. ரைட். திலாவத் ஹுக்கும் ரெண்டும் மாற்றப்படுறதுக்கு உதாரணம் சொல்லுங்க. அந்த செவிலித்தாயிடம் பால் குடிக்கிறது. ரைட். அது சொல்லுங்க, அந்த சட்டத்தை சொல்லுங்களா. செவிலித்தாயிடம் 10 தடவை பால் அருந்துறதன் மூலம் அந்த செவிலித்தாய் அவருக்கு மஹரமியான அந்தஸ்து பெறுகிறாள் என்ற கருத்து ஏற்கனவே குர்ஆன்ல இருந்துச்சு. அதே பிறகு 5 தடவை பால் குடிச்சாதான் அவன் மஹரமியா என்ற கருத்து திருப்பி அருளப்பட்டுச்சு. எனவே அந்த 10 தடவை என்ற விஷயம் திலாவத்திலேயும் இல்லை, ஹுக்குமிலேயும் இல்லை. ரைட். திலாவத்திற்கு ஹுக்கும் இல்லை, அதுக்கு உதாரணம் சொல்லுங்க அப்போ. கணவனை இழந்த மனைவி இருக்க வேண்டிய இதாக சரி, விளங்குதா? ரைட். பாப்போம். Recording in progress. ரைட். சொல்லுங்க. திலாவத் இருக்க ஹுக்கும் மாற்றப்படுறதுக்கு உதாரணம் சொல்லுங்க பாப்போம். இதா காலம் ஒரு வருடம்னு சொல்லி இருந்த சட்டத்தை பின்வந்த அல் குர்ஆன் வசனம் 4 மாதம் 10 நாள்னு சொல்லி மாத்தினது. அப்ப அந்த ஒரு வருடம் என்று அந்த ஒரு வருடம் என்றது திலாவத்துக்கு இருக்கு, ஆனா ஹுக்கும்ல இல்லை. ரைட். அப்ப இது உங்களுக்கு ஃபுல் கிளியர் தானே? சார். அப்ப இதுல நாசிக் நஸ்கினுடைய வகைகள் என்று பொதுவான வகையில உங்களுக்கு 2023 கேள்வி வந்துச்சு. ஆனா இதுல வரல. அல் குர்ஆனில் காணப்படக்கூடிய நஸ்குடைய வகைகள் என்ற பகுதியில் இதுவரைக்கும் கேள்வி வரல. சில நேரம் 6 மார்க்ஸ் கேள்விகளுக்கு சான்ஸ் இருக்கு வாரத்துக்கு. வகைகள் மட்டும் கேட்டு வாரதாக இருந்தா 6 மார்க்ஸ் கேள்விகளுக்கு வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டையும் வச்சு நீங்க குழம்பிக் கொள்ளக்கூடாது. நல்ல தெளிவாக இருக்கணும். நஸ்குடைய வகைகள் என்றா அது எத்தனை வகை இருக்கு? நஸ்குடைய வகைகள் 4. என்னென்ன? அல் குர்ஆன் வசனம் இன்னொரு அல் குர்ஆன் வசனத்தால் மாற்றப்படல், அல் குர்ஆன் வசனம் சுன்னாவால் மாற்றப்படல், சுன்னா அல் குர்ஆனால் மாற்றப்படல், சுன்னா சுன்னாவினால் மாற்றப்படல்.
ரைட். அது நஸ்குடைய வகைகள். அடுத்து அல் குர்ஆனில் காணப்படக்கூடிய நஸ்குடைய வகைகள் நாங்கள் இப்போ படிச்சது. திலாவத் ஹுக்கும் மாற்றப்படுற, திலாவத் மாற்றப்பட்ட ஹுக்கும் இருக்கிற, ஹுக்கும் மாற்றப்பட்ட திலாவத் இருக்கிற. சரி, அடுத்து பாருங்க. எனவே நாசிஹ் மன்சூஹ் பற்றிய அறிவு மிகவும் முக்கியமானது. ஏன்? இது விளங்கலாட்டி குர்ஆனை விளங்குறது கஷ்டம், விளங்க இயலாது. சட்டங்களை பிழையின்றி வகுக்கவும் அல் குர்ஆனின் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்களை வழங்கவும் இக்கலை இன்றியமையாதது, கட்டாயம் தேவையான ஒரு கலை. இதனை உணர்த்த பின்வரும் சம்பவம் போதிய சான்றாகும். என்ன சம்பவம் பார்ப்போம். ஒருமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீதிபதியிடம் உமக்கு அந்நாசிஹ் எது அல் மன்சூஹ் எது என பிரித்தறிய தெரியுமா என கேட்டார்கள். அதற்கு அவர் இல்லை என பதிலளித்தார். யார் சொல்றார்? நீதிபதி சொல்றார். நாசிஹ் எது மன்சூஹ் எது என்ன உங்களுக்கு தெரியுமா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு நீதிபதி சொல்ல இல்லைன்னு சொல்லி, அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீயும் அழிந்தாய் மற்றவர்களையும் அழித்து விட்டாய் என எச்சரித்தார்கள். ஏன்? மாற்றப்பட்ட மன்சூஹ வச்சு இவர் தீர்ப்பு வழங்கினா? நாசிஹ் இருக்கும் போதோ மன்சூஹ நடைமுறைப்படுத்தலுமா? இயலாது. அப்ப நாசிஹது மன்சூஹது என்று தெரிஞ்சா தானே இவர் சரியான தீர்ப்பை சொல்லலாம். நாசிஹ தானே தீர்ப்பாக சொல்லலும். மன்சூஹ் அதாவது 10 ஒரு வருஷ காலம் வித்தாரிக்கணும் என்றது மன்சூஹ். அப்ப அதை வச்சு தீர்ப்பு கொடுத்தார் என்று சொன்னா, எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க நீயும் அழிந்தாய் மற்றவர்களையும் அழித்து விட்டாய். அப்ப இதை பத்தி தெரியாது, நீ நீதிபதியாக இருக்கிறது தகுதி இல்லை என்றுதான் இந்த சம்பவத்திலிருந்து எங்களுக்கு வழங்குது. எனவே நாசிஹ் மன்சூஹுடைய அறிவு மிக முக்கியமானது, இன்றியமையாதது. ரைட், இவ்வளவுதான் நாசிஹ் மன்சூஹுடைய பாடம். இந்த பாடத்துக்குள்ள பிரதானமாக 5 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. நல்லா அமைச்சு கொள்ளும். ஒவ்வொன்றையும் நம்பர் போட்டு அழகா வழங்கப்படுத்திருக்கு. நாசிஹ் மன்சூஹ் உலூமுல் குர்ஆன் கலையில எங்கட சிலபஸ்ல 3வது தலைப்பாக நாங்கள் படிக்கிறோம். முதலாவது மக்கி மதனி படித்தோம், 2வது அஸ்பாப் நுசூல் படித்தோம், 3வது நாசிஹ் மன்சூஹ். நாசிஹ் மன்சூஹ் என்ற தலைப்புக்குள்ள முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது நாசிஹ் மன்சூஹுடைய பதரீதியான விளக்கங்கள். அடுத்தது நாசிஹ் மன்சூஹ் என்ன, அதிர விளக்கம் என்ன, அறிமுகம் தெரிஞ்சிருக்கணும் அதை பத்தி. 2வது நாசிஹ் மன்சூஹ் என்றது இருக்கு, அதுக்கு என்ன ஆதாரம்? அப்ப அல் குர்ஆன்ல ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரம் படிச்சோம். ஏதாச்சும் ஒரு குர்ஆன் வசனத்தை சரி ஞாபகம் வச்சுக்கொள்ளுவோம், எஸ்ஏ கேள்வியில் வந்தா தேவைப்படும். அடுத்து 3வது படிச்சோம் நாசிஹ் மன்சூஹ எப்படி இனங்கான்று. இது நாசிஹ் இது மன்சூஹ் எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு யார் சொன்ன? அப்ப இது எப்படி இனங்கான்று? அப்ப இனங்கான்றதுக்குரிய வழிமுறைகள் சிலது இருக்கு. இது 3வது நாம படிச்ச விஷயம். அடுத்து நஸ்குடைய வகைகள், அதாவது நாசிஹ் மன்சூஹுடைய வகைகள், பொதுவான வகைகள். அதுல 4 வகைகள் படிச்சுக்கிறோம். ரைட், அதை எங்களே தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த 5வது அல் குர்ஆனில் காணப்படக்கூடிய நஸ்குடைய வகைகள் என்று சொல்லி 3 படிச்சிடும், அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நாசிஹ் மன்சூஹுடைய அறிவு எந்த அளவுக்கு முக்கியம் என்ற விஷயத்த நாங்க படிச்சோம் 6வதாக. எந்த அளவுக்கு நாசிஹ் மன்சூஹுடைய அறிவு முக்கியம் என்றதை 6வது ஒரு சம்பவத்தின் மூலமாக நாங்க விளையணும். இந்த 6 விளக்கமும் ஒளியாகவும் வைக்கணும். சில நேரம் எம்சிக்குல வரும். எப்படி? பின்வரும் கூற்று, அதாவது நாசிஹ் மன்சூஹ் பற்றி அறிவில்லை என பதிலளித்த நீதிபதிக்கு நீயும் அழிந்து மற்றவர்களை அழித்து விட்டாய் என எச்சரித்த சஹாபி யார்? யாரு? இப்படி எம்சி கூட சில நேரம் கேட்கலாம். எனவே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். ரைட். அடுத்தது 4வது உலுமுல் குர்ஆனுடைய கலையில 4வது கலை முஹ்கம் முத்தஷாபிஹாத். இதுவும் நாங்க ஃபுல்லா முடிக்க இயலாது, இதுல அறிமுகத்தை மட்டும் பார்ப்போம். அப்ப நாசிஹ் மன்சூஹுடைய பாடம் உங்களுக்கு ஃபுல் கிளியர் தானே?
ஓ சார். அடுத்தது இது வந்து அப்ப நான்காவது உலுமுல் குர்ஆன்ல நான்காவது தலைப்பு முஹ்கம் முத்தஷாபிஹாத். அப்படியே மேலே வாங்கோ, நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லுப்படலை, எனக்கு மறந்துட்டு நீங்களும் யாரும் கேட்கவும் இல்லை. சொன்னேன், ஆனா எதுக்கும் இன்னொரு அடுத்த கிளாஸையும் இதை பத்தி உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னேன். யாரும் அதை பத்தி கேட்கல, எனக்கு இப்ப யாபம் வந்திருக்கு, அதனால சொல்றேன் பாருங்க. ரிசாலத் மஆத், பொதுவாக தௌஹீத் ரிசாலத் மஆத் பற்றிய போதனைகளை முன்வைத்தல், இது எப்படியான மக்கி வசனத்துல முன்வைக்கப்படுமா மதனி வசனத்துல முன்வைக்கப்படுமா? நான் எங்க உங்களை இதை நோட் பண்ண சொன்னேன்? மக்கி வசனத்துல. ரிசாலத் மஆத் பற்றிய போதனை பொதுவாக தௌஹீத் ரிசாலத் மஆத். ரிசாலத் மஆத் என்ன? ரிசாலத் இந்த ரிசாலத்னா உங்களுக்கு தெரியும், இது சம்பந்தமான போதனை. அடுத்து மஆத், மஆத்னா மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை பத்தி, கபருடைய வாழ்க்கையை பத்தி, மஹ்ஷர் மயானத்தை பத்தி, சுவர்க்கம் நரகத்தை பத்தி, அதனுடைய காட்சிகளை பத்தி, ரைட், அதனுடைய இன்பங்கள், நரகத்தில் இருக்கிற வேதனைகள், இதுகளை பத்தி பேசுறது இப்படியான குர்ஆன் வசனங்கள். அப்ப இதை சொல்ற பொதுவாக மஆத் பற்றிய போதனைகள், மரணத்துக்கு பின்னுள்ள வாழ்க்கை பற்றிய போதனை. அடுத்து ரிசாலத் பற்றிய போதனைகள், அடுத்து தௌஹீத் ஓரிரை கொள்கை வலியுறுத்துற போதனைகள். இதெல்லாம் எந்த குர்ஆன் வசனத்தில் இருக்கும் என்றா மக்கியில தான் அதிகமா இருக்கும். எனவே மக்கியுடைய அந்த இதுக்குள்ளதான் வரும் இந்த பாயிண்ட். இது கைட்ல மதனில போட்டிக்கிறாங்க, இது பில. நீங்க இதை அப்படியே வெட்டி விடுவோங்க. இந்த பாயிண்ட் வெட்டி விட்டு போட்டு இங்க எழுதுவோங்க. இங்க ஒரு பாயிண்ட போட்டு ஒரு ஸ்டாரை போட்டு இங்க தௌஹீத் என்றது இங்க போட்டிக்கிறான் பாருங்க, தௌஹீதை வலியுறுத்தல், ரைட். அப்ப இங்க ரிசாலத் மஆத் பற்றிய போதனைகளை முன்வைத்தல் என்று இத மக்கியுள்ள எழுதி கொள்ளுவோம். நீங்க மதனில அதை வெட்டி கொள்ளும், அது மதனில வராது. விளையிட்டா? ஓ சார். ரைட். அப்ப அது போன வகுப்புகளில் படிச்ச விஷயம். இப்ப நாங்க படிக்க வேண்டியது முஹ்கம் முத்தஷாபிஹாத். முஹ்கம் முத்தஷாபிஹாத். சரி பாருங்க, முஹ்கம் முத்தஷாபிஹாத் உலூமுல் குர்ஆன் கலையில் மற்றொரு முக்கிய பகுதி ஆகும். அல் குர்ஆன் வசனங்களை முஹ்கமாத் முத்தஷாபிஹாத் என்று இரு பெரும் பிரிவுகளாக நோக்க முடியும். ஒட்டுமொத்த அல் குர்ஆன் வசனத்தையும் எடுத்து இது முஹ்கமாத்தான வசனங்கள், இது முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் என்று சொல்லி இரண்டு பெரும் பிரிவுகளாக நாங்கள் பிரிச்சு பார்க்கலாம் ஒட்டுமொத்த அல் குர்ஆன் வசனத்தை. என்ன, முத்தஷாபிஹாத் என்ன? அப்பா பாருங்க, நம்பிக்கை கோட்பாடுகள், அதாவது தௌஹீத், அக்கீதா சார்ந்த விஷயங்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள், சட்டங்கள் என்பவற்றை குறிப்பிடும் வசனங்கள் முஹ்கமாத் என மிக தெளிவான வசனங்களாக உள்ளன. அவ்வகை வசனங்களே அல் குர்ஆனில் அதிகம் உண்டு. அவை குறித்து எந்த கருத்து வேறுபாடுகளும் எழவில்லை. இப்ப உங்களுக்கு வழங்கி முஹ்கமாத் என்று சொன்ன டிரெக்டா விஷயத்த சொல்ற வசனம், லேசா விஷயத்தை விளங்கிக் கொள்ளலாம், இதான் என்று சொல்லி, இதான் இதில் விளக்கம் என்று சொல்லி, ரைட். இப்படியான குர்ஆன் வசனம் தான் அல் குர்ஆன்ல அதிகமாக இருக்கு. இதுல கருத்து வேறுபாடுகள் இல்லை. இந்த வசனங்கள் பெரும்பாலும் நம்பிக்கை கோட்பாடுகளை பத்தி, இஸ்லாத்துடைய அடிப்படைகள், சட்டங்களை பத்தி பேசுற வசனங்களா இருக்கு. இதை சொல்ற முஹ்கமாத்ன்னு சொல்லி மிக தெளிவான வசனங்கள் முஹ்கமாத். முத்தஷாபிஹாத் என்னண்டா தெளிவில்லாம இருக்கும், பல கருத்துக்கு இடம்பாடு இருக்கும். முத்தஷாபிஹாத்னா பல கருத்துக்கு இடம்பாடு இல்லை. ஆனா முஹ்கமாத், அதாவது முஹ்கமாத்னா பல கருத்துக்கு இடம்பாடு இல்லை, டிரெக்டா விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும். முத்தஷாபிஹாத்னா பல கருத்து தார மாதிரி இருக்கும். அது சொல்ல வர விஷயம் சில நேரம் தெளிவற்றதாக இருக்கும். இது குர்ஆன்ல மிக மிக அரிதாக காணப்படும். சரியா? அதுக்கு நீங்க இந்த உதாரணத்தை பார்த்தா விளங்கும்.
அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவா விளங்கும். உதாரணமாக அலிஃப் லாம் மீம் குர்ஆன் வசனம் ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. ஹா மீம் குர்ஆன் வசனம் இருக்கா இல்லையா? இருக்கு. 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 இந்த குர்ஆன் வசனத்துல கருத்து யாருக்கும் தெரியுமா? இதுக்கு கருத்து இல்ல சார். ரைட். அப்ப இது சம்பந்தமாக எங்களுக்கு தெளிவான விளக்கம் ஒன்று இல்லை. தெளிவற்றதாக காணப்படும் பல கருத்துக்களை தரக்கூடியதா இருக்கு. கருத்து இல்லை அல்லது அது அது சம்பந்தமாக தப்சீர் துறை சார்ந்த அறிஞர்கள், ஆசிரியர்கள், தப்சீர் துறை ஆசிரியர் பல விளக்கங்கள் முன் வச்சிருப்பாங்க. இப்படியான வசனங்களை தான் சொல்ற தஷாபு முத்தஷாபிஹாத் என்று சொல்லி. இப்படியான வசனங்கள் மிக அரிதாக காணப்படும். அப்ப அது உதாரணம் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். இப்ப இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளும். முஹ்கமாத்தண்டா தெளிவா சொல்லுங்க. அந்த ஆயத்தாவளவும் குர்ஆன் ஆரம்பத்துல வர்றதுதானே சார்? ஹுரூஃபுல் முகத்தாத்னு சொல்லுவோம். அல் குர்ஆனுடைய வசன அது அந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்துல வரும். ஆரம்பத்துல வரும். அது மக்கி மதனில நாங்க படிச்சோம். ஞாபகமிக்க உங்களுக்கு? சொல்லுங்க. அப்போ ஹுரூஃபுல் முகத்தாத் மக்கியில வருமா மதனில வருமா? மக்கி சூறாக்கள். மக்கி சூறாக்கெல்லாம் வரும். ரைட். அப்ப இதுல நீங்க விளங்க வேண்டிய விஷயம் இதான். என்ன முஹ்கமாத் சொன்னா தெளிவாக டிரெக்டா விஷயத்த சொல்ற குர்ஆன் வசனமாக இருக்கு. அதாவது நம்பிக்கை கோட்பாடுகளை பத்தி, இஸ்லாமிய அடிப்படைகள், சட்டங்களை பத்தி பேசுற வசனங்களாக இருக்கும். முத்தஷாபிஹாத் என்று சொன்னா தெளிவற்ற பல கருத்துக்கு இடம்பாடான வசனங்களாக இருக்கும். ரைட். இதுல எது குர்ஆன்ல அதிகமாக காணப்படுது? எப்படியான வசனங்கள்? முஹ்கமாத்தான வசனங்களா முத்தஷாபிஹாத்தான வசனங்கள்? முஹ்கமாத்தான வசனங்கள். முஹ்கம் என்றாலும் அதான், முஹ்கமாத் என்றாலும் அதான். குழம்பத்தை வேற ரெண்டு மூன்று தான். முஹ்கமாத் எல்லாம் உண்டு தான். அப்ப முஹ்கமான வசனங்கள் தான் அல் குர்ஆன்ல அதிகமாக காணப்படுது. ரைட். அடுத்து பாருங்க. முத்தஷாபிஹாத் என்பது தஷாபுஹ் எனும் சொல்லிலிருந்து தோன்றியது. தஷாபுஹ் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது. ஒன்றை போல இன்னொன்று இருக்கிறது தான் தஷாபுஹ் என்று சொல்றது. அதாவது ஒன்றை ஒன்று ஒத்திருத்தல். ஒன்றை போல இன்னொன்று இருக்கிறது நாங்க அரபுல சொல்லுவோம் தஷாபுஹ். ஒன்றை ஒன்றிலிருந்து பிரித்து காட்ட முடியாத நிலை ஏற்படல் முதலான கருத்துக்களில் இப்பதம் கையாளப்படுகின்றது. அதாவது தஷாபுகண்டா ரெண்டு முறை மாதிரி இருக்கும். திருச்சரியல் கஷ்டமாய்க்கும். அப்படியான விஷயங்களுக்கு அரபுல தஷாபுஹ் என்று சொல்றது. அப்ப இதுக்கு முத்தஷாபிஹாத் என்ற பேர் வந்துச்சு. அல் குர்ஆனில் முத்தஷாபிஹ் என்பது தெளிவற்ற பல கருத்துக்களை தரக்கூடிய வசனங்களை குறிக்கிறது. அது மொழி ரீதியான கருத்து, மொழி கருத்து. உண்மையில நான் குர்ஆன்ல முத்தஷாபிஹாத் என்ற எதை சொல்றோம்டா முஹ்கமாத்துக்கு எதிரானது. முஹ்கமாத் என்றா டிரெக்டா விஷயத்த சொல்றது, தெளிவான வசனங்கள், மிக தெளிவான வசனங்கள். அதுக்கு முரணாக வாரது, அதாவது தெளிவில்லாம தெளிவற்ற பல கருத்துக்கு இடம்பாடான வசனங்களுக்கு சொல்லுவோம் முத்தஷாபிஹாத் என்று சொல்லி. இத்தகைய வசனங்கள் அல் குர்ஆனில் மிக மிக அரிதாகவே காணப்படுகின்றன. அப்ப இதுக்கு இடையில வேறுபாடுகளை பாருங்க. முஹ்கமான வசனங்கள் கருத்து தெளிவாக இருக்கும். நான் படிச்சதை வச்சு உங்களால வேறுபாட சொல்லல. மேல படிச்சதை வச்சு இதுக்குள்ளே இருக்கிறது தான் வேறுபாடு. இப்ப சொல்லுங்க, அப்ப நீங்க சொல்லுங்க வேறுபாட்டை. முஹ்கம் தெளிவாய்க்கும் முத்தஷாபிஹ் தெளிவில்லாமைக்கும். அடுத்து அதிகமான வசனங்கள் அதிகமான வசனங்கள் முஹ்கமாக இடம்பெற்றிருக்கும். முத்தஷாபிஹாத் குறைவான வசனங்களா தெளிவற்றதாகவும் காணப்படும். அந்த விஷயத்தான் இதுக்குள்ள சொல்றான், வேற ஒன்றும் இல்லை.
இப்போ அங்கே படிச்சதை மேலே அறிமுகமாக படிச்சதை இங்கே வரைவிலக்கு இந்த வேறுபாடு என்று சொல்லி போட்டு திரும்ப அதே விளக்கத்தை சொல்ல போகிறான். ரைட், பாருங்க. முக்கம் என்று சொன்னால் கருத்து தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டவையாக இருக்கும். கருத்து தெளிவாக விளங்கும். ஒரே ஒரு கருத்துக்கு மட்டுமுறையதாக இருக்கும். பல கருத்து வராது. ஏன் நான் முத்தஷாபிஹாத்துல படித்தோம், பல கருத்துக்கு இடம்பாடானது என்று சொல்லி. ஆனால் முக்கம் அப்படி இருக்காது. ஒரு கருத்து தான் அதுல ஒரு விளக்கம், அதை டிரெக்டா சொல்லும். எனவே அது ஒரே ஒரு கருத்துக்குரியதாக மட்டும் காணப்படும். மேலதிக விளக்கம் என்று சுயமாக அதை விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் முக்கமான வசனங்கள். ஆனா முத்தஷாபிஹாத்தான வசனம் ரைட், அதையும் எழுதலாம். நீங்க அதிக போடல, நீங்க எழுதலாம். 4வது போட்டு அல் குர்ஆனில் அதிகமாக காணப்படும் எழுதிக்கொள்ளும் பிரச்சனை. அல் குர்ஆனில் அதிகமாக காணப்படுவது இவ்வகையான வசனங்கள். இங்க 4வது போட்டு அல் குர்ஆனில் மிக குறைவாகவே இவ்வாறான வசனங்கள் காணப்படும். முத்தஷாபிஹாத் என்ன? அவ்விடயம் தொடர்பான அறிவு அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளது. அதுதான் லேசான உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம். இந்த குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீர் கலை அறிஞர்கள் எழுதுவாங்க அல்லாஹ் தான் தெரியும் கருத்து. ரைட், அப்ப அவ்விடயம் தொடர்பான அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. அடுத்தது பல கருத்துக்கு இடம்பாடானதாக காணப்படும். ஆதாரம், மேலதிக விளக்கங்கள் எல்லாம் தேவை. அடுத்து 4வது அல் குர்ஆன்ல அதிகமாக காணப்படுமா குறைவாக காணப்படுமா? முத்தஷாபிஹாத் குறைவாக காணப்படும். குறைவாக காணப்படும். முத்தஷாபிஹாத் வசனம். உதாரணமாக முத்தஷாபிஹாத் அல்லாஹ் அரிசில் இருக்கிறான்னு சொல்றான், அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர என்று சொல்றான். இப்போ உதாரணமாக சூரத்துர் ரஹ்மான், இந்த சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லு மன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாமே அழிந்துவிடும், கண்ணியமும் கீர்த்திமிக்க அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர என்ற ஒரு குர்ஆன் வசனம் உண்டு. குர்ஆன் வசனத்தை பாருங்க, எல்லாமே அழிஞ்சு போய்த்திடும், கண்ணியத்துக்குரிய கீர்த்திமிக்க அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தவிர என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை டைரக்டா பார்க்கும்போது எங்களுக்கு என்ன விளங்குது? அப்ப அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் வேறெல்லாம் அழிஞ்சிடும். அப்படித்தானே விளங்கு டைரக்டா பார்த்தா. அல்லாஹ் சொன்னா அவன் திருமுகத்தை தவிர என்று சொல்லி. அப்ப டைரக்டா பார்த்து நாங்க என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் வேறெல்லாம் அழிஞ்சிடும். இதைத்தான் முத்தஷாபிஹாத்தான வசனம் என்று சொல்றேன். இந்த வசனத்தை விளங்குறேன்னு சொன்னா மேலதிக விளக்கம் தேவை. என்ன மேலதிக விளக்கம்? அங்க அல்லாஹ் தஆலா அவன் திருமுகம் என்பதன் மூலமாக நாடுறது அவன் முழுமையான தாத். அவன் மாத்திரம் நிலைத்திருப்பான். அவன் முகம் மட்டும் இல்லை, அவன் எப்படி அவன் தாத்தன்னா உங்களுக்கு தெரியும். தாத்தன் என்ன யூனிட் 2ல படிக்கிறோம். தாத்து சிஃபாத் என்று சொல்லி. தாத்தன் என்ன? வெளியூர். அல்லாஹ்வுடைய உருவம். அப்ப அல்லாஹ்வுடைய உருவம் அது அப்படியே நிலைச்சிருக்கு. அல்லாஹ் அப்படியே நிலைச்சிருப்பான், வேற எல்லாமே அழியும். அதான அது விளக்கம். இப்ப எங்களுக்கு மேலதிக விளக்கம் தேவையா இல்லையா? அதுக்கு இந்த வசனத்தை டைரக்டா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கா? மேலதிக விளக்கம் தேவை. அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான்டா, அப்ப அல்லாஹ் தேவையற்றவன் என்று நாங்க சொல்றோமே. அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான்டா, அல்லாஹ்க்கு இருக்கிறதுக்கு இடம் தேவையா? நின்று அல்லாஹ் கால் கடுக்குமா? அப்ப அல்லாஹ்க்கு இருக்கிறதுக்கு அல்லாஹ் மிக பெரியவன்டா, அரிசி அவனை விட பெருசா சிரிஷா? அவன் எப்படி அரிசியில் இருக்கிறான்? இப்படி பல கேள்விகள் வருது. அப்ப அரிசியில் இருக்கிறான்ன்றதுக்கு அழகான விளக்கம் இருக்கு. அதுல உண்மையான அர்த்தம் என்ன, அதுல கருத்து என்னன்னு சொல்லி. ரைட், அப்ப இந்த குர்ஆன் வசனத்தை நாங்க என்ன செய்யலாது? டிரெக்டா விளங்கி கொள்ள இயலாது. அப்படியான இங்க போட்டி பாருங்க, அல்லாஹ் அரிசியில் இருக்கிறான், அல்லாஹ்வின் கரம் அவர்களின் கரங்களுக்கு மேலே இருக்கிற என்ற ஒரு குர்ஆன் வசனத்தை. அப்படி என்ன கருத்து? அல்லாஹ்வுடைய கரம் அவர்களின் கரங்களுக்கு மேலே இருக்கின்றா, அல்லாஹ் அவங்களோட கைக்கு மேல அல்லாஹ் அவனோட கையை வச்சு கொண்டிருக்கிறான். அப்படியா விளக்கம்? இல்ல, அப்படி இல்லை. அப்ப அதுக்கு மேல விளக்கம் தேவை. அதை விளங்குறதுக்கு என்ன விளக்கம் என்றா, அல்லாஹ்க்கு அவங்களோட உதவி இருக்கு, அல்லாஹ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹோட ஹெல்ப் அவங்களுக்கு இருக்கு. அதான் விளக்கம். அல்லாஹ் யாவற்றையும் கேட்போனாக பார்ப்போனாக இருக்கிறான்.
ரைட். அதே போல ஹுரூஃபுல் முகத்தாத். எனவே இப்படியானவைகள் முத்தஷாபிஹாத்னு சொல்லுவோம். இப்படியான வசனங்கள் இவைகள் குர்ஆன்ல மிக சொற்பமானவையாக காணப்படுது. இவை அல்லாத வேற எல்லாமே முஹ்கமாத்தான வசனங்கள் தான். இவை அல்லாத இங்க வந்திருக்கிற மட்டும் இல்லாம இல்லை, இது போல வந்திருக்கிற வசனங்கள் அல்லாத ஏனைய எல்லாமே முஹ்கமாத்தான வசனங்களாக காணப்படும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நாங்க பார்க்கும்போது இன்னும் அது சம்பந்தமாக விரிவாக பார்ப்போம். அப்ப இவ்வளவுதான் இந்த முஹ்கம் முத்தஷாபிஹாத்தில் இருக்கிற விளக்கம். இல்லாட்டி இன்றைக்கே பார்த்து முடிச்சிடலாம். நான் பார்த்துட்டேன், இனி ஒன்றும் இல்லை பார்க்கறதுக்கு. உனக்கு உலூமுல் குர்ஆன் ரைட், அங்கால முத்தஷாபிஹாத்தின் பொருள் என்ற ஒரு தலைப்பு வருது. உலூமுல் குர்ஆன் இந்த சாப்டரை ஃபுல்லா ஃப்ரீ கிளாஸா செய்வோம் எடுத்த அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அது ஃப்ரீ கிளாஸா முடிஞ்சு. ரைட். பேமெண்ட் கிளாஸ் போய்கொண்டே வேறையா. நீங்க சிலர் எனக்கு மெசேஜும் போட்டிக்கிறீர்கள், இதுல அது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் நீங்க அதுல என்ன கண்டக்ட் பண்ணும். சரியானே? பேப்பர் கிளாஸும் போது தியரி கிளாஸும் போது எல்லாம் போகுது. அது தேவைப்பட்டா அது கண்டக்ட் பண்ணும். அப்ப இதுல இதான் விளக்கம். முஹ்கம் முத்தஷாபிஹாத்துல மிச்ச விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த கிளாஸ்ல படிப்போம். ஆனா இப்ப உங்களுக்கு முஹ்கம் முத்தஷாபிஹாத்துல என்னன்னு தெரியும், வேறுபாடுகள் தெரியும். ரைட்டா? அப்ப படிச்ச எல்லா விஷயம் கிளியரா உங்களுக்கு? ஆம் சார். ஓ சார். டவுட் ஒன்றும் இல்லை தானே? இல்ல. ரைட். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்த்து நாங்கள் இந்த உலூமுல் குர்ஆன் சாப்டரை முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Record